இறையேசுவுக்குரியவானவர்களே, திரு யாத்திரையாக நாம் இந்த பயணத்தை எடுத்திருக்கின்ற வேளையில் சிவகங்கை மறை மாவட்டத்தில் தங்கச்சி மடம் என்ற பகுதியில் குழந்தை இயேசு ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்தை சுற்றி மொத்தம் 23 மண்டலங்கள் கொண்ட அன்பிய குடும்பங்கள் இருக்கிறது. 23 மண்டலங்கள் என்று சொல்லுகிற பொழுது 23 அன்பியங்கள் இல்லை. ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது 4 லிருந்து 6, 7 அன்பியங்கள். அப்படி என்றால் இந்த பங்கில் மட்டும் 1000க்கு மேற்பட்ட தலைக்கட்டுகள் குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த குழந்தை இயேசு ஆலயத்தில் நாம் இன்றைய மாலை திருப்பலி ஏற்படுத்தியிருக்கின்றோம். சிறப்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தாய் திரு அவையில் திருப்பலியானது யாருடைய ஆத்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை யாருடைய திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம்? யாருக்கு? புதன்கிழமை யோசேப்புக்கு, அருளானந்தருக்கு, வியாழக்கிழமை குழந்தை இயேசுக்கு, வெள்ளிக்கிழமை திருவதி ஆண்டவருக்கு, சனிக்கிழமை மாதமாவுக்கு, திங்கட்கிழமை யாருக்கு? யார் அறியாத ஆத்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். சிறப்பாக திங்கட்கிழமையில எப்படி குடும்பத்தில் வாழ்ந்து உழைத்து மறைத்த ஆத்மாக்களை வேண்டி பாருங்கள். அவர்களுக்காகவும் திருப்பலி கொடுங்கள். உள்ளதால் படிக்கிறோம். தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவர்களிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அருளானதை நம்மால் புத்தகம் பக்கம் 7 எடுத்துக் கொள்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். தூய ஆவியால் அவர்களுக்கு தாங்கினார். அருமை பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் பெயர் பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்பனையே எனக்கு ஆகட்டும். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் பெயர் பெற்றவரே. வாக்கு மனிதரானார், நம்மிடையே வந்தார்.
அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்ந்து ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவோ பேறு பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுபிப்போமாக. இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வாக்குறுதியாக அடைந்திருக்கின்றோம். அவருடைய வாழ்வையினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. பக்கம் 8 மாலை அர்ப்பணம். ஓ என் இயேசுவே, என்று என் செபம் வேலை என்பதும் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்படியோடு ஒன்றைத்து மரியாதையின் மாசலாய் இதயத்தின் வழியாக உமது திருவிழத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாதங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறப்பாக என் மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத பொது கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். அனைவரும் இருப்போம். இந்த நாள் திருப்படியின் கருத்துக்களை பீடத்திலிருந்து வாசிக்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த பீட பயணத்தின் கருத்துக்கள் வில்லியம் தமிழ் மன்னன் நன்றி திருப்படியாகும். அன்புரோஸ் மேகலா நன்றி திருப்படியாகும். வேளாங்கண்ணி ஜென்சன் யாழிக்குரியம் நன்றி திருப்படியாகும். ஜான்சன் சாந்தி கிறிஸ்டினா நன்றி திருப்படியாகும். கேத்ரின் லெவின் ரவி நன்றி திருப்படியாகும். மேரி ஆல்பர்ட் ஜெசிந்தா பிரித்தானியா நன்றி திருப்படியாகும். அமலர் ஓகே பிறந்த நாள் நன்றி திருப்படியாகும். டொமினிக் சங்கீதா ஈவா பால் சுகப்பிரசவம் நடைபெறும். ஐசக் அமர்தார் சுகப்பிரசவம் நடைபெறும். முகிலன் நகரி சிலம்பரசி குழந்தை வாக்கியம் வெட்டி. ரூபன் பெற்றோர் வேலை கிடைக்க மற்றும் உடல் சுகம் வேண்டும். ஜேசுராஜ் சோபியா நல்ல சுகம் வேண்டும். டோனி வில்சன் ஆரோ விக்னேஷ் நல்ல வரன் அமைய ஞானம் கிடைக்க வேண்டும். மேபல் குடும்பம் நடித்தபடியாகவும் மேலும் மகனுக்கு நல்ல திருமண வரன் அமைய வேண்டும். கபிரியல் சபரியம்மாள் ஆன்ம இடைப்பாளர்களுக்காகவும் சாமுவேல் தினேஷ் ஆன்ம இடைப்பாளர்களுக்காகவும் வர்கீஸ் கால்வழி குணம் பெறும். லெஸ்டர் ராய் விரைவில் வேலை கிடைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றனர். மேலும் பாத்திமா கேட்டரியில் மிக்கில் நன்றி திருப்தியாக அனிதா மணி அந்தோனியம்மா உடசீலர் நன்றி திருப்தியாக நிக்ஷன் பிரபிலாஷேன் நன்றி திருப்தியாக பாக்கியதாஸ் குடும்பத்தினர் நன்றி திருப்தியாக ஏடிஎஸ் கிழமன் செல்வி மேரி குழந்தை வர வேண்டி தொழில் முன்னேற்றம் அடைவதற்காகவும் ஜெசன் ரவி சாட் எக்ஸாம் நல்ல மார்க்கு பெறுவதற்காகவும் தேர்ச்சி அடைவதற்காகவும் சிஎம் விசாரிக்கா ஜுசின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் ஜி பிரசன்னகுமாரி மற்றும் குடும்பத்தினர் நன்றியாக எஸ்ஆர் அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும். அன்னை பவர் ஹவுஸ் கம்பெனி தொழில் முன்னேற்றத்திற்காக சபாபதி நடைபெற்று 3ஆம் நாள்
இறந்த ஆன்ம இறைப்பாளர்களுக்காகவும் ராஜன கைசெலுத்தி நன்றி திருப்தியாகவும் மதன் டேவிஸ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தெரேசா ஜான் குடும்பத்தினர் குழந்தை இயேசு செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்தியாகவும் இந்த திருவையில் நிறைவேற்றிருக்கின்ற அனைவரும் இணைந்து சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய
நம்பிக்கையை முழுமடைந்தவர்களது வாழ்வை தந்த முடிவாக முதல் வாசகம். சகோதரர் சகோதரிகள், ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களில் ஒவ்வொருவருக்கும் மற்றொருவருடன் வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதவரிடம் சொல்ல துணிவதே. இறை மக்கள் தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்க போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்ப்பு கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானம் உள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடர்வதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உறவினரை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதரர் சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சி உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகள் வழிபடுவோர், விபசாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் உணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழித்தூற்றுவோர், கொள்ளை அடிப்போர் ஆகியோர் இறையாட்சி உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை
பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பு சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசை முன்னிட்டு கைகூறுவார்களாக. பல்லவி. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. வாழ்வழி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தரும் கனி நிறைந்திருக்கவும் உங்களை கீழ்ப்படுவீர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையாம் தேவன் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வார்த்தைகள் 12 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு விடுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்த பின் இரவெல்லாம் செலவிட்டார். விடுந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்கள். இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்து எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிடிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீயாவினால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிடியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. Amen.
அன்பு தொழில்நுட்பங்களே என்னுடைய பொதுவான புரியபடி எல்லாம் தந்தையாக உணர்ந்து ஏற்றதாக பணி ஒன்றாடுவோமாக. ஆண்டவரே உம் மக்களின் இப்படியை ஏற்றுக்கொள்ளும் இடமில்லை உமது ஆட்சியின் பொருட்கள் கூடியிருப்பதான அந்தோனியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் தூயபடி முடிவெல்லாம் எங்களுக்கு அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைச்சி கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இருவராக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை புதியவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வழியறிவா என்னாலும் இடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தந்தையும் நிதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனென்றால் ஒரு பொழுதுடைய வேதனை சாட்சியத்தால் முதல் திருவை என்றும் புதிய ஆட்சி பெற்று வழங்கிடுகிறது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கிற பரிவிலக்கத்தை தெல்ல தெளிவாக காட்டுகிறனே. மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அப்பொழுதுடைய சிறப்பு எடுத்துக்காட்டாக கொண்டு பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் விளக்கம் அருள்கிறார். ஆகவே ஆண்டவரை வானக தூதர்களோடும் புனித நாட்களோடும் நாங்கள் சேர்த்து ஒரு பெருமையை பரிசாற்றி மக்களுக்கு விளங்குவதாவது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடையோடு நடத்தி நம்மை ஆசீர்வதித்து உறவுகளையும் உடன்பிறப்புகளையும் மற்றும் அனைவரையும் நாம் ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கின்ற அருளையும் ஆசிரியையும் தூய வழியினால் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்திற்காகவும் துணிக்கின்றவர்களில் குழுவிருக்கின்ற குட்டி திருவைக்காகவும் நாம் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம். வாடகை தந்தையே இன்றைக்காகவே புதியவராய் இருக்கிறே தூய்மை அடைத்திருக்கும் ஊற்றும் குற்றமும் செய்வடுகிறேன். ஆகவே உங்கள் தூயாவை பொழுது காணிகளையும் விடுதலையில் ஒரு அருள்களை புரிதப்படுத்துவதற்குமாய் தாழ்மையிடம் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களை மாறுபடலாம் அவர் கணித்தவாறே உறுதிமொழியை கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு இந்த நாடகத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துவதை அதை பெற்று தாம் சிலர்களை அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள் ஏழு புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்திற்கு பின்னால் இது பாவமடைப்பு பெற்று உங்களுக்காகவும் பலனுக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் வாழ்வரும் அப்பத்தை படிக்கின்ற இடத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தந்தவர்களை நன்மை அழைத்திருக்கிறது ஏற்றுக்கொள்வதற்கு நிறைவாக நாங்கள் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுணர்விலும் திருடத்திலும் பங்கு கொடுக்கின்றவர்களை அதை புரியாமல் சென்று வேண்டும் காப்பியுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் வருகிறான் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம் ஆண்டவை எல்லா திருநிலைகளோடு ஒரு திருவை குடியாற்று தலைவர் செல்கிறார். மேலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் நகரின் இறக்கத்தோடு கொடுத்தலும் ஒவ்வொரு திருவோடையோடு ஏற்றுவதையும் எங்கள் நகரில் தமாயிரம் கடவுளின் தாயகமான ஆரோக்கிய அன்னை உடைய யோசிப்பு திருப்புதல்கள் சாட்சியங்கள் தூய தோமையா தூய பிரான்சிஸ் சவேரியா செம்மன் தூயர்களானந்தர் இவ்வுலகில் ஒருவருமாய் வாழ்ந்ததை அனைத்து விடுதலோடு கூடியிருக்கிறான். அதனை தோமையா நாங்கள் வாழ்ந்து வருவோமா திருமணத்தை கிறிஸ்துவழியாக பொருளிற்கு வருவதை தமிழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்படையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் புரிந்து சொல்வோமாக. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ளவர்களிடம் வைத்தாளர்களிடம் கொண்டாடுகின்றோம். முதன்மை பரிகரத்திற்குதியாக நாங்களுடைய பாவங்களை சீனத்திற்கு யாதொரு கலக்கம் நடமாகின்றோமாக நாங்கள் நோக்கி இருக்கின்ற பேரின்ப வாழ்க்கைகளுக்காகவும் எமைப்பராக பெருமாள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். பாவங்களை விளக்கினங்களை சுயங்களை ஆவாரால் நம்பிக்கையோடு பொறுப்பாளர்களுக்கு அமைதியை சமாதானத்தை வருகிறார் என்று பாடல் ஆட்சி செய்கிறவர்களே ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதி சமாதானத்தை ஒருவருக்கொருவரும் அமைதி எங்களை குற்றம் தரலாம் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்படைந்து அளவடைக்கும் வருவதாக அருள் புரிகிறோம். இவரே கிறிஸ்து இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக கலைந்து தன்னுடைய உடல் பிரசனத்தால் நம்மை
கிறிஸ்துவின் திருவுடலும் நம்மை காக்கும் இல்லாமல் இருப்பதாக. பாடலை நாம் கேட்கிறோம். இந்த பங்கில் உள்ள மக்களின் நலனுக்காகவும் இந்த பங்கில் பணியாளர் அவருடைய பணி சிறக்கவும் அவருடைய நலனுக்காகவும் மற்றும் இந்த பகுதியில் அமைந்துள்ள இளைஞர்கள்
விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளின் தந்தையே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. எங்களை இறைவனாய் பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலை, கிறிஸ்துவின் திருரத்தமே, கிறிஸ்துவின் விழாவலுக்கு வந்ததே, கிறிஸ்துவின் பாடல்களை ஓ நல்ல இயேசுவே, உம் திரு காயங்களுக்குள் உம்மிடமிருந்து என்னை தீய பாவங்களிலிருந்து எனது இறப்பின் வேளையில் உம்மிடம் வர புனிதர்களோடு எக்காலமும் எடுத்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பங்களை சிவத்தவர்கள் மாதத்தில் அர்ப்பணித்து செலுத்துவோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈஸ்வரன் பொருத்தமாய் காணுவோம். ஈஸ்வரன் திருவிடையவை எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் பிரசனத்தை உணர்ந்து வாழ வளர்ந்தார்கள். வளர்ந்தவர்களுக்கு வளர்ந்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் அவர்களும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்கிறோம். சிறையில், தனிமையில், நோயில், குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தேவையத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் அறிவையும் தந்தரணும். மரணமாய் இருக்கிறவர்களை நாடோறும் சந்தித்தரணும். ஆன்மாக்களை சேர்த்தரணும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் சற்றமாகவும் தருவாயில் உதவியாகவும் இருந்தரணும். ஆமென். நன்றியோடு கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் நிறைவா உமது திருவைகளால் இடையராக தம்மை கையெழுந்து கூடியிருக்கிறதான தோணியார் ஆளுடன் பற்றியே செய்திருக்கிறாக. நாங்கள் உட்கொண்டோம் திருவுணவு அதை துணியாற்றினால் எங்களை வளப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். மண்டி வழி தொடரட்டும். இரண்டாம் நாள் சிறப்பாக இந்த பங்கில் நாம் திருப்பணியை நிறைவேற்ற ஆசைப்பட்ட பொழுது தந்தை பங்கு தந்தை சுவாமிநாதன் அவர்கள் இதற்கான ஒரு தயாரிப்பை வரவேற்று அழைத்திருக்கிறார். எனவே அவருக்கு நம்முடைய நன்றிகளை அவர்கள் மூலம் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது தந்தையவர்கள் இதற்கு வர பங்கை பற்றி செய்தியை ஆசிரியர் கொடுத்தார்கள்.
நம்பிக்கையவர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்தத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அருமையாக ஒரு மனுஷனை முதல்ல பார்க்கும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுதே அவருக்கு எந்த அளவுக்கு அன்பு கூடி கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு மாசம் கூடி கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு பிறர் மீது அக்கறை கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். என்னது அகத்தின் உலகு முகத்தை தெரிகின்ற மாதிரி அழகா உங்களுடைய பங்கு தந்தை அந்தோணி தாஸ், அந்தோணிக்கே ஒரு தாஸ், அந்தோனியாக்கே ஒரு தாஸாக வரும்பொழுதே அப்படியே ஒரு எளிமையான ஒரு உள்ளத்தோடு பாசம் நிறைய உணர்வோடு வந்தார். அந்த உடனே வரவேற்ற ஒரு சூழலில் சிறப்பாக திருப்பணி நிறைவேற்ற வேண்டும் கேட்பொழுது ஏற்றுக்கொண்டோம். சிறப்பாக நாளிலே அவருடைய பக்தி மிகுந்த அந்த பொருளை, பாசம் மிகுந்த அந்த உணர்வை எல்லாம் அறிய முடிகிறது. நிச்சயமாக உங்களுடைய பங்கு தந்தைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிறைய அப்படித்தான் உங்களை விரிவாக்க மக்களும் கொடுத்து வச்ச மக்கள் என்ன ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போறாரா, கோவா கூட்டிட்டு போயிட்டாரா, கூட்டிட்டு போறாரா பற்றினா வெரி குட். அழகு அருமை. நாளிலே சிறப்பான தீவை பற்றி எப்படி வந்திருப்பீங்க, உசுல வந்திருப்பீங்க தானே, வந்திருப்பீங்க வந்திருப்பீங்க. அழகு அருமை. இது ஒரு அழகான ஒரு தீ, பாம்பன் தீவு தான் அதனுடைய நேம். சரிங்களா? ராமசாமிக்கு அவர்கள் மாறி ராமசாமி சொல்லிட்டு இது ஒரு பாரம்பரியமிக்க பழமையான ஒரு இந்து கோயில். ஏராளமான இந்து சமய மக்கள் வருவதை பார்க்குறோம். அந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா 22 கிணறுகள் இருக்கும். அந்த கிணறும் ஒவ்வொரு கிணறும் ஒவ்வொரு தண்ணி வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒரு மொழியை மாதிரி இருக்கும். அது ஒரு பக்கத்தில் கடல் தான். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி. இந்த தீவு, இந்த தீவில் பார்த்தீங்கன்னா 10 அடியே தண்ணி வந்துடும். சென்னையெல்லாம் 3-4 அடி போனால் தான் தண்ணியே வரும். எனக்கு ஒரு ஆசிரியமிக்க ஒரு இது என்னன்னா தண்ணி போதுமான அளவுக்கு ஆண்டவர் தீவிலை கொடுத்திருக்கிறார். இந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பங்குத்தலம் இருக்கிறது. முதல்ல பங்குத்தலமாக உருவானது தங்கச்சி மரம். இந்த தங்கச்சி மரத்தில் தான் அருள் தந்தையர்கள் மிஷினரிகள் நிறைய பேர் வந்து பணியாற்றிருக்கிறார். சரிங்களா? தந்தை கொடையே சொல்லிட்டு ஒரு தந்தை தான் நம்ம ஆண்டுகாலம் இருந்து இந்த அப்புறம் ஒரே இதுதான் பூரா ஒரே பங்குத்தலம் தான். அவங்க எந்த ஸ்கூல் வரைக்கும். சரிங்களா? அப்போ டச்சுக்காரர்களுடைய தொடர்பு இங்கே அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மிஷினரிகள் வந்து நிறையா ஆலயங்கள் கட்டினாங்க. அப்போ தான் தனுஷ்கோடி ஆலயங்கள் போன பார்த்து போய் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இங்கே அருமையான கோயில் இருந்த பாம்பனோட அருமையான கோயில் இருந்தது. ரொம்ப டேமேஜானால மாற்றிட்டு வேறு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்படி ஒரு பழமை நிறைந்த ஒரு தலமாக இந்த தீவு பாரம்பரியமிக்க ஒரு கிறிஸ்தவ அந்த நம்பிக்கை வேறொன்றிய ஒரு தீவாக இருக்கிறது. எனவே இந்த தீவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 30,000 கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த தங்கச்சி மடம் பங்குல மட்டுமே அந்த தண்ணி சூசைப்பட்ட தங்கச்சி மடம் 2ஆவதாக பிரிந்தது. ராமேஸ்வரம் பங்கு 3ஆவதாக பிரிந்தது. பாம்பன் பங்கு, அதுக்கடுத்து சூசைப்பட்டது. அதற்கு கொலைக்குள்ளான பங்கு கடைசி இருக்கிறது. அந்த தலம் இந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூக்கையூர் தான் பூர்வீக மக்கள். மூக்கையூர் வந்து கட்டுமரத்தில் வந்து இங்கே வந்து குடிக்காக வந்திருக்கிறார்கள். அப்படியே வந்து அப்படியே குடியேறியிருக்கிறாங்க. அங்கே ஆனது அப்போ முதலாக வந்து அந்த சந்தியாபுரி கோவில் உள்ளது. அப்போ வந்து சதரியாக வந்து போனதாக வரலாறு சொன்னாங்க. அது வந்து உண்மையாக தெரியல, அது ஒரு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியவில்லை. சதரியாக வந்து ஒரு குசி கோயில் கட்டி வந்து சந்தியாபுரிக்கு கோயில் கட்டி அந்த இடத்துல உருவாக்கலாம் சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படி நிறைய மிஷினரிகள் இந்த தளத்தில் தீவில் வந்து பணியாற்றிருக்காங்க. அப்போ வந்து தனுஷ்கோடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நிறையா போக்குவரத்து இருந்த தனுஷ்கோடி இருந்த ஒரு பெரிய நகரமாக இருந்த ஒரு சூழல் தான். நிறையா மக்கள் தொழிலுக்காக அங்கே போவது, தொழிலுக்காக அங்கே போவது, வியாபாரத்துக்காக அங்கே போவதுமாக இருந்த ஒரு தளமாக தீவும் திகழ்கிறது. அப்போதான் பாலம் இல்லை. இந்த பாலம் அந்த ரசிகர்கள் அந்த பாலமே போடப்பட்டது. அது கூட ட்ரெயின் பாலம். அந்த ட்ரெயின் பாலத்தை ஒரு ட்ரெயின் தான் போகும் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு
மற்ற மிஷினரிகள் இருக்கிற பொழுது அத்வைத்தினாலும் ஒரு அழுத்தத்தை இட்டாலியிலிருந்து வந்து மிஷினரியாக பிரத்யேகித்த இடத்திற்கு வந்து இந்த பகுதியில் ஆன்மீகம் பண்ணியிருப்பாங்க. அதாவது பங்கு உருவாவதற்கு சபையுடைய மாணவர்களுக்கு பின்னால் சபையுடைய அந்த பணிப்பாளர்களுக்கு பின்னாடி துணிக்கு பின்னாடி அவர் தான் சேசவையில் முதல் வேதச்சாச்சு வந்து அதுக்கு வேதாலயில் போகிறீங்க போகணும்னு பார்க்கலாம். வேதாலயில் அவருடைய நினைவு ஆலயம் அதெல்லாம் புரிதப்பட்ட வாங்கலை அந்த இடம் வேதாலயம் தான் கொல்லப்பட்டார். அதுவே வரலாறு இருக்குது. சரிங்களா? வரலாறு இருக்கிறது. நிறைய சிறுங்காவில் வந்து நிறைய வேதகலாமை ஏற்பட்டு அங்கிருந்து மக்கள் வேதத்தை குடியேறியிருந்தாங்க. அவருடைய ஆன்மீக பணி பார்ப்பதற்காக அடுத்தது அந்தரிக்கு பின்னாடி அனுப்பப்பட்டு தான் அங்கே சேதுபதி மன்னனால் ஈட்டியால் கொல்லப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படி இந்த தீவு ஒரு கிறிஸ்தவத்தை வேறுடைய ஒரு அழகான ஒரு தீவான மக்கள் இந்த தளத்தில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூசியப்படம் வந்து தளத்தில் சூசியப்பட ஆலயம் உள்ளது இருக்கிறது. அதான் மூன்று ஆலயமாக கொடுக்கப்படுகிறது. இது வந்து குலதேச ஆலயம் 2005 அந்த 2005 அந்த பங்கு பிரித்தது. 2005 பங்கு பிரித்தது. இங்கே பங்குடைய சிறப்பு ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா ஆலயம் தரப்புள்ள வைக்கப்பட்டு 2-3 வருஷத்துல கண்ணாடி குட்டி போட்டு கண்ணாடி பட்டி அதை வந்து இயேசுடைய உருவம் தெரிந்து 2-3 நாட்கள் அப்படியே இருந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால அந்த இடத்த வந்து கண்ணாடினால போடப்பட்டு சரிங்களா? அப்படி போடப்பட்டு குழந்தையேசு நவநாள் இந்த தளத்தில் முன்னாடி ஆரம்பிக்கும் முதல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவுடைய ஞானக்கிழமை அர்ப்பணிக்கிறாங்க. அதனால் வந்து சந்தியாவுடைய பக்தியை ஊதி இருக்கிறதுனால புதன்கிழமை வந்து குழந்தை நம்மளால் திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். காலையில் 11 மணிலிருந்து 11:30 வரைக்கும் ஆராதனை அப்படியே நம்மளால் போயிட்டு இருக்கோம். சிறப்பாக மாலைகளிலும் வந்து திருப்பலியும் நம்மளால் குழந்தை நடைபெறும். நிறைய புதுமைகள் நிச்சயமாக நடைபெறுவதை பார்க்க முடியாது. என்ற தம்பதிகள் குழந்தை இருக்காமல் 7 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் அப்படி இருந்தவர்கள் அந்த முதல் பட்டியலில் பங்கேற்று குழந்தை வரம் பெற்று வீடுகளும் சாட்சியாக நின்றிருக்கிறாங்க. இறைவன் அற்புத குழந்தையை மிகுந்த மகிமையான சாட்சியாக நிற்கிறார். நாளையும் புதுப்பிக்கப்பட இருக்கிற மாசத்திலே ஆலயம் கோபுரம் மற்ற எல்லாமே புதுப்பிக்கப்பட இருக்கிறது. எனவே சிறப்பாக ஜபங்களை இப்போது கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீவுல பிரபலமான ஒரு ஆலயமாக மிகப்பெரிய ஒரு புத்தகமாக உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய ஜபங்கள் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். நாளிலே இந்த தளத்தை தேடி வந்து திருப்பலியை நிறைவேற்றி திருப்பலியோடு பங்கேற்று ஜெபித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் கொண்டாடுகிறேன். சென்னை வரும்போது வெள்ளிவாக்கத்திற்கு வந்து நான் சிறப்பாக திருப்பலி நிறைவேற்று சரிங்களா? நிறைவேற்று நிச்சயமாக சென்னைக்கு வரும்பொழுது பொருட்கள் வச்சுதான் பாருங்க. அடுத்ததை சொல்லிட்டு ஒரு நாள் வந்து உங்களுடைய இணைந்து ஒரு நாட்களோட வாய்ப்பு கிடைத்தால் நான் நிறைவேற்றுவேன் என்று என்னோடு வாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் எந்தெந்த பங்கில் பணியாற்றினேன்னு சொன்னால் மாமன் பங்கில் இருந்து முன்னாடி 2005 10 வரைக்கும் அதோட இடைக்கால திருத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடைக்கால திருத்தம் அதில் வந்து 2010 வந்து 15 வரைக்கும் இருந்து நிறைய ஒவ்வொரு மாமி நிறைய மாற்றங்கள் நிறைய வளர்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு திருத்தியாக அதை போயிட்டீங்க அதை போகிறது வரைக்கும் வேற போயிட்டீங்க போகலன்னா நல்ல ஒரு பாரம்பரிய மிக்க இருக்கலாம் சரிங்களா? ஒரு நன்மையான நீங்கள் போயிட்டு போகலாம் கோயில் நினைக்கிறேன். அதனால் சிறப்பாக இந்த தளம் இது வந்து இந்த சிவகங்கை மறை மாவட்டம் அல்லாண்டனுடைய ரத்தத்தினால் கட்டி எழுப்பப்பட்ட விசுவாசத்தின் ஒரு விலை சரிங்களா? அந்த அற்புதத்தை சொன்னார். எப்படியா சென்னைக்கு அல்லாத வந்தால் தெரியல செய்யலன்னு சொன்னார். அவருடைய நம்பிக்கை எல்லா இடங்களும் விதைக்கப்பட்டது. வெயில் மனுஷன் கேரளாவிலிருந்து கொச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நடந்தே பயணித்திருக்கிறார். நிறைய அங்கே சின்ன சின்ன ஆலயங்களை கட்டியிருக்கிறார். அங்கே சின்ன ஆலயம் கோயிலை கட்டி அங்கே கோயிலை வச்சு நேரடி வங்கியை எழுதியிருக்கிறார். இப்படி நிறையா பணிகளை செய்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு பெற்ற அந்த பிள்ளைகள்
நன்றி. சென்ற முறை நாங்கள் வந்த பொழுது இங்கு அழைக்கப்பட்டோம், நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இங்கே வந்த சகோதரை சந்தித்து இந்த ஆலயத்தை மற்ற விவரங்களை எடுத்து கொண்டோம். இன்றைய நாள் நிகழ்வுகளை தொடர்ந்து நாளை ஓடியூருக்கு சொல்லுகின்றோம், அங்கிருந்து இடைக்காலத்தில் சொல்லுகின்றோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் நாளை இரவு நாளைக்கு போகும்பொழுது நீங்கள் ஓடியூர் போகும்பொழுது காரங்கால்னு ஒரு ஊர் இருக்கும், சரிங்களா? காரங்கால் அது அழகான ஒரு பேக் வாட்டர்ஸ் உள்ள ஒரு ஏரியா. அங்கேருந்து இதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தேன். ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கடலில் இருந்தது. சும்மா 500 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு சொல்லுவோம். அங்கே இருக்கிறது வந்து ஒரு பழமையான ஒரு வரலாறு கொண்ட ஒரு திருத்தம். அது நீங்கள் ஒவ்வொரு பணம்னு அடிச்சு கொடுங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாண்ட உடனே உள்ள ஒரு காரங்கால்னு ஒரு பகுதி கோயில் கோபுரம் தெரியும். நீங்களும் போய் பார்த்துட்டு அங்கே ரெண்டு போனீங்கன்னா அதான் கோயில் போகிற பாரு, சரிங்களா? நல்லா போயிட்டு வாழ்க்கை சொன்னாங்க. இங்கே இருக்கிறது விழிவாக்கம் மக்கள் மட்டுமல்ல, விழிவாக்கம் தொடர்ந்து திருமலை வாயில் சின்னகர், அப்புறம் மடிப்பாக்கம் எல்லாம் வந்துருக்காங்க. சென்னையில் இருக்கிற ஒரே ஓரியூர் அருளாந்த ஆலயத்திலிருந்து அப்புறம் குழந்தை ஈஸ்வரன் வர்த்தமானே நம்பிக்கைகின்றோம். மரியாதையும் அசத்தத்திற்கே எங்களுக்கு பெற்றுத்தாரும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலான யோசிப்பே இந்த மரமாவட்டத்தில் பாதுகாவலான செம்மன் துயரதானந்தரே போட்டிருக்கிறான் தோணியாரே இறைவனின் அனைத்து தூயவர்களே வாழ்க.